இப்போ நீங்கள் அடிக்கடி ரீல்ஸில் வந்து இந்த போன் பிரேக் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது அது வந்து கைரோ அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு உடையிற சத்தம் கேட்கும் உங்களுக்கு. அது சத்தம் கேட்டோன்னே அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஆர்த்தோ ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பேர் என்ன சொல்லுவோம்னா போன் பிரேக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த எலும்பை வந்து பெரட்டி அதை இழுத்து அப்படி ஒரு சவுண்டு கேட்காது மது அந்த பெயின் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே அது ஒரு பர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது. ஸோ ஏன் சத்தம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரு ஜாயின்ஸ்லுமே வந்து சைனோவல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சைனோவல் ஃப்ளூயிடுக்குள்ள நிறைய கேஸஸ் இருக்கும். அதில் வந்து லெட் இட் பி ஒரு ஆக்சிஜனாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜாயின்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது ஒரு கேவிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் உருவாகும் போது உங்களுக்கு இந்த சவுண்ட் வருது. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும் போது ஒரு டெம்பரவரியாக மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு டெம்பரவரியாக மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்லேருந்து ரிலீஃப் கிடைக்குமே தவிர ஒரு கோணலான ஒரு எலும்பை சரி பண்ணுறதோ இல்லாட்டி இது ஒரு நீ ஆர்த்தரைட்டிஸ் அந்த முட்டி வளைஞ்சதை சரி பண்ணுறதோ முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே முடியாது. அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஸோ அதனால இப்போ அந்த ரீல்ஸை பார்த்துட்டு வாங்க போயிட்டு இந்த கைரோ ப்ராக்டிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது.